ஆற்று அறவினைக் கழகம் முன்னெடுக்கும் நூல் அகம் ஒலிபெயர்ப்பு. நூல் மிர்தாதின் புத்தகம். புத்தகம் வைத்திருந்தவர். புத்தகம் வைத்திருந்தவர். மகிழ்ச்சியான புதியவனே, எழுக! நீ உனது லட்சியத்தை அடைந்து விட்டாய். சுட்டு பொசுக்கும் வெயிலால் காய்ந்து தாகத்தால் தவித்த என் செவிகளில் விழுந்தன இந்த சொற்கள். சற்றே கண் திறந்து சிரமத்துடன் எதிரே பார்த்தேன். ஒரு பெரிய உருவம் கருத்த நிழலாக என் முன் குனிந்தது. என் வாயில் சிறிது தண்ணீர் ஊற்றி என் நாவை நனைத்தது. பிறகு என் காயங்களை கழுவியது. கடினமான தோற்றம் கொண்ட அந்த மனிதர் அடர்ந்த தாடி வைத்திருந்தார். புருவமும் அடர்த்தியாக இருந்தது. ஊடுருவி பார்க்கும் ஆழமான கண்கள். அவரது வயதை கணக்கிடவே முடியவில்லை. அவரது தொடுதல் மென்மையாகவும் உறுதியாகவும் இருந்தது. அவரது உதவியால் நான் எழுந்து அமர்ந்தேன். நான் அவரிடம் பேசத் தொடங்கிய போது என் குரலே எனக்கு கேட்கவில்லை. நான் எங்கிருக்கிறேன்? பலிபீட சிகரத்தில். அந்த குகை உனக்கு பின்னால், அந்த கருங்குழி உனக்கு முன்னால். நான் திகைத்து போனேன். திரும்பி பார்த்தபோது குகை என் பின்னால் தான் இருந்தது. முன்னால் பார்த்தபோது கரும் பால் குழி என் முன்னால் வாய் பிளந்து நின்றது. என்னை குகைக்குள் அழைத்துச் செல்லும்படி அவரை கேட்டுக்கொண்டேன். அவர் எனக்கு உதவினார். என்னை கருங்குழியிலிருந்து வெளியே கொண்டு வந்தது யார்? சிகரத்தை அடைய உனக்கு வழிகாட்டியவரே குழியிலிருந்தும் மீட்டார். யார் அவர்? அவரே என் நாவை கட்டி போட்டவர். அவரே என்னை மடாலயத்தில் 150 ஆண்டுகளாக சங்கிலியால் பிணைத்து வைத்தவர். அப்படியானால் சிறைப்பட்ட துறவி நீங்கள் தானா? ஆம், நான் தான். ஆனால் நீங்கள் பேசுகிறீர்களே, அவர் ஊமையாகி போனவராமே. எனது நாவின் கட்டுகளை நீ அவிழ்த்து விட்டாய். அவர் மனிதரை வெறுத்து ஓடி ஒளிந்தாராமே. நீங்கள் என்னை கண்டு அச்சப்படவில்லையே. நான் எல்லாரையும் தவிர்த்தவன்தான், ஆனால் உன்னை தவிர. நீங்கள் என் முகத்தை இதுவரை பார்த்ததில்லையே. எப்படி என்னை மட்டும் ஏற்றுக்கொண்டீர்கள்? உனது வருகைக்காக நான் 150 ஆண்டுகள் காத்திருந்தேன். ஒரு நாள் கூட தவறாமல் எதிர்பார்த்திருந்தேன். எல்லா பருவ காலங்களிலும் பாவப்பட்ட கண்கள் இந்த மலைச்சரிவின் கீழே பார்த்து கொண்டே இருந்தன. யாராவது ஒருவர் ஊன்றுகோல் இல்லாமல், உணவுப் பொருள் இல்லாமல் நிர்வாணியாய் வருகிறாரா என்று பார்த்திருந்தேன். யாரும் அப்படி வரவில்லை. நீ அப்படி வருவதை நான் பார்த்தேன். குகை வாசலில் உன்னை உறக்கத்தில் ஆழ்த்தியது நான் தான். காலையில் நான் உன்னை இங்கே வந்து பார்த்தபோது நீ பேச்சு மூச்சிழந்து கிடந்தாய். ஆனால் உயிர் இருந்தது. நீ வாழ்வதற்காக இறந்தவன். நான் சாவதற்காக வாழ்ந்து கொண்டிருப்பவன். அவரது திருநாமம் வாழ்க. அவன் வாக்களித்தபடியே எல்லாம் நடக்கிறது. நீயே தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதன் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்றார் அவர். நானா? ஆம். ஆசீர்வதிக்கப்பட்ட உன் கரங்களில்தான் அந்த புனித புத்தகம் வழங்கப்படும். அது உன்னால் உலகிற்கே வெளிப்படுத்தப்படும். என்ன புத்தகம்? அவனது புத்தகம், மிர்தாதின் புத்தகம். மிர்தாதா? யார் அந்த மிர்தாத்? மிர்தாதை பற்றி நீ கேள்விப்பட்டதே இல்லையா? என்ன ஆச்சரியம்! இதற்குள் அவர் பெயர் உலகம் முழுவதும் பரவி இருக்க வேண்டுமே. என் காலடியில் உள்ள பூமியிலும் மேலே உள்ள காற்றிலும் வானிலும் அவர் பெயர் நிறைந்திருக்க வேண்டுமே. இந்த பகுதி புனிதமானது. இந்த மண்ணில்தான் அவர் காலடி பதிந்தது. இந்த காற்று புனிதமானது.
அவர் மூச்சுக்காற்று கலந்த காற்று இது. இந்த வானம் புனிதமானது. அவரது பார்வையில் பட்ட வானம் இது. இவ்வாறு சொல்லிவிட்டு அந்த துறவி முழங்காலிட்டு பணிந்து 3 முறை மண்ணை முத்தமிட்டார். அப்புறம் மௌனமானார். சில நொடிகள் கழித்து நான், நீங்கள் குறிப்பிட்ட அந்த மிர்தாதை பற்றி மேலும் அறிய என் பசியை நீங்கள் கிளறி விட்டு விட்டீர்கள் என்றேன். உன் செவியை கொடு, சொல்கிறேன். என் பெயர் சமாதம். நான் மடாலயத்தின் 9 பேரில் மூத்த துறவி. அவர்களில் ஒருவர் இறந்துவிட்டால் முதலாவதாக யார் வந்து கதவை தட்டுகிறார்களோ அவரே இறந்தவர் இடத்திற்கு இறைவனால் அனுப்பப்பட்டவர் என்று நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மரபு. சேம் காலத்திலிருந்து நிகழ்ந்து வரும் நடைமுறை. இந்த இடத்தில் நான் குறுக்கிட்டேன். நான் மலைவாசிகள் சொன்ன கதையை அனுசரித்து, நோவாவின் முதல் புதல்வன் சேம் தானே அந்த மடாலயத்தை கட்டியது என்று கேட்டேன். அவர் சட்டென, ஆம், அவர்தான், நீ கேட்டது சரிதான் என்று கதையை தொடர்ந்தார். ஒரு புதியவன் வந்து கதவை தட்டிய போது உண்மையில் நான் மகிழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் என் மனதில் என்னவோ ஒரு வெறுப்பு. அவனை சரியாக கூட பார்க்காமல் அவனை விரட்டினேன். அவனை விரட்டியதன் மூலம் நடைமுறை மரபையே நான் சிதைத்தேன். கதவை திறந்து அவனை பார்த்தேன். 25 வயது இருக்கும் இளைஞன். கந்தலாக நின்றான். என் இதயத்தில் கத்திகளை பாய்ச்சுவது போல் உணர்ந்தேன். ஆனால் அவன் முகத்தில் ஓர் ஒளி இருந்தது. என்றாலும் அவனுக்கு எதிராகவே என் மனம் செயல்பட்டது. என் உடலின் ஒவ்வொரு இரத்த துளியும் அவனை நசுக்கிவிட துடித்தது. ஏன் என்ற காரணம் கேட்காதே. ஒருவேளை அவனது ஊடுருவும் பார்வை என் ஆத்மாவை நிர்வாணமாக்கி இருக்கலாம். அது எனக்கு பயமாக இருந்தது. ஒருவேளை அவனது தூய்மை என் அழுக்குகளை வெளிப்படுத்தி இருக்கலாம். அவற்றை சுற்றி நான் போட்டிருந்த திரைகள் அகற்றப்பட்டது போல் உணர்ந்தேன். அழுக்குக்கு திரைதானே பிடிக்கும்? அல்லது ஏதோ ஒரு பகை அவனது ஜென்ம நட்சத்திரத்திற்கும் எனக்குமாக இருந்திருக்கலாம். யாருக்கு தெரியும்? அது யாருக்கு தெரியும்? அதை அவன்தான் சொல்ல வேண்டும். அவனை உள்ளே அனுமதிக்க முடியாதென்றும் அவன் உடனே போய்விட வேண்டும் என்றும் சிறிதும் கருணை இல்லாமல் முரட்டுத்தனமாக சொன்னேன். அவன் அசையாமல் அங்கேயே நின்று கொண்டிருந்தான். மீண்டும் யோசித்து பார்க்கும்படி அமைதியான குரலில் என்னை வேண்டிக் கொண்டான். அவன் அப்படி பேசியது என்னை அவமதிப்பதாக தோன்றவே அவன் முகத்தில் காரி உமிழ்ந்தேன். அவன் தன் முகத்தில் வழிந்த எச்சிலை அமைதியாக துடைத்தான். அந்த எச்சில் என் முகத்தில் வழிவது போல் நான் உணர்ந்தேன். நான் தோற்று போனதாக உணர்ந்தேன். எங்கள் மோதல் சரிசமமாக இல்லை என்பதை என் ஆழ் மனது சொன்னது. என்னிலும் அவன் வலிமை மிக்கவனாகவே தோன்றினான். தோற்று போகிற எல்லா கர்வங்களையும் போலத்தான் எனது கர்வமும். விட்டு கொடுக்காமல், தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் மீண்டும் மோதி தரையில் தலைகுப்புற கவிழ்ந்து மண் கவ்வியது. அவனது வேண்டுகோளை ஏற்க நான் தயாரானேன் என்றாலும் அவன் முதலில் பணிய வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் அவனை எந்த விதத்திலும் பணிய வைக்க முடியவில்லை. பிறகு அவன் சட்டென கொஞ்சம் உணவும் உடையும் கேட்டான். அப்படி கேட்டதால் நான் வென்றது போல் உணர்ந்தேன். என்றாலும் மறுத்தேன். நன்கொடைகளால் வாழ்ந்து வரும் மடாலயம் யாருக்கும் தானம் வழங்க தயாராக இல்லை என்றேன். ஒரு ரொட்டி துணுக்கு கூட கிடைக்காது என்று சொன்னேன். நான் பொய்தான் சொன்னேன். மடாலயம் செல்வ செழிப்பில் திளைத்திருந்தது. எவருக்கும் உணவும் உடையும் மறுக்க தேவையே இல்லை. அவன் பிச்சைக்காரனை போல் கெஞ்ச வேண்டும் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அவனோ ஒரு உரிமை போல் கேட்டான். அவன் கேட்ட முறையிலேயே ஒரு ஆணை மறைந்திருந்தது.
கொஞ்சம் கூட தளர்ந்து போகாமல் போர் தொடர்ந்தது. ஆரம்பத்திலிருந்து போர் அவன் பக்கமாகவே இருந்தது. தோற்றுப்போன நான் அவனை உள்ளே அனுமதித்தேன், ஒரு வேலைக்காரனாக மட்டும். அவனை அடக்கிவிட்டதாக என் மனதில் ஒரு நிம்மதி. நானே அவன் முன் ஒரு பிச்சைக்காரன் ஆனேன் என்பதை நான் உணரவே இல்லை. என் அவமானத்தை உறுதிப்படுத்துகிற முறையில் அவன் ஒரு முணுமுணுப்பு கூட இல்லாமல் அதை ஏற்றுக்கொண்டான். அவனை ஒரு வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை நான் கற்பனை செய்து கூட பார்க்கவில்லை. கடைசி நாள் வரைக்கும் நானே மடாலயத்தின் தலைவன் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக நின்றேன். ஆ மிர்தாத், மிர்தாத், இந்த சமாதத்தை நீ என்னபாடு படுத்தி விட்டாய் அப்பா. சமாதம், நீ உனக்கு என்ன கேடு செய்து கொண்டு விட்டாய் என்று சொல்லி அவர் அழுதார். 2 பெரிய கண்ணீர் துளிகள் அவரது தாடியின் மேல் உதிர்ந்தன. அவரது பெரிய உடல் குலுங்கி நடுங்கியது. என் இதயம் நெகிழ்ந்தது. இனி ஒன்றும் பேசாதீர்கள் பெரியவரே. அந்த மனிதரின் நினைவுதான் இப்படி கண்ணீர் துளிகளாக கரைந்து உதிர்கின்றன என்று நான் சொன்னேன். ஆனால் அவர் தொடர்ந்து பேச ஆரம்பித்தார். ஆசீர்வதிக்கப்பட்ட புதியவனே, நீ இதற்காக கவலைப்படாதே. இந்த மூத்தவனின் நெடுநாளைய கர்வம்தான் இப்படி கசந்த கண்ணீர் துளிகளாய் நன்றாய் வடிகட்டப்பட்டு உதிர்கின்றன. அதிகாரபூர்வமான ஆத்மாவுக்கு எதிராக நான் கற்றுக்கொண்டது பல்லை கடிக்கிறது. ஆணவம் அழுது தீர்க்கட்டும். தனது கடைசி அழுகையை அழுது முடிக்கட்டும். அதிகாரம் பல்லை கடித்து கொள்ளட்டும், கடைசி முறையாக. அவரது தெய்வீக முகத்தை முதலாக நான் பார்த்தபோது பூமியின் மூடுபனி திரையை விட அடர்த்தியாக என் கண்கள் திரையிட்டன. உலக ஞானத்தையே அறைகூவல் விடும் அவரது சொற்களை கேட்டபோது உலக அறிவால் அடைபட்டு விட்டதை விட அதிகமாக என் செவிகள் அடைத்து கொண்டன. ஆன்மசக்தி பூசப்பட்ட அவரது நாக்கோடு போரிட முயன்ற போது என் நாக்கு கசப்பு சதையால் போர்த்தப்பட்டதாக ஆயிற்று. நான் அதிகப்படியாக அறுவடை செய்துவிட்டேன். இன்னும் அறுவடை செய்ய வேண்டியது இருக்கிறது. எனது ஏமாற்றங்களின் கண்ணீர் அறுவடை அது. 7 ஆண்டு காலம் அவர் எம்மிடையே கீழான வேலைக்காரனாய் பணியாற்றினார். மென்மையாய், சுறுசுறுப்பாய், எதிர்ப்பில்லாமல், தடை சொல்லாமல், அடக்கமாய், அமைதியாய், மற்றவர்களுடன் எந்த உரசலும் இல்லாமல் பணியாற்றினார். அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வெளிவரவில்லை. அவர் மௌன விரதம் பூண்டுவிட்டது போல் எங்களுக்கு தோன்றியது. எம்மவரில் சிலர் அவரை சீண்டியும் பார்த்தார்கள். அவர் அவற்றை அதீத அமைதியுடன் சகித்து கொண்டார். நாலாவட்டத்தில் அவரது மௌனத்தை நாங்கள் மதிக்கும்படியாகவும் செய்துவிட்டார். மற்ற 7 துறவிகளைப் போல் அல்லாமல் நான் மட்டும் அவர் மீது பகைமை பாராட்டினேன். அவரது அமைதியை குலைக்க பல முயற்சிகள் செய்து பார்த்தேன். எனக்கு தோல்வியே கிடைத்தது. அவர் தன் பெயரை மிர்தாத் என்று கூறினார். அந்த பெயரிட்டு அழைத்தால் மட்டுமே அவர் செயல்பட்டார். அதை தவிர அவரை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அவரது இருப்பு எப்போதும் எங்களை உணர்த்தி கொண்டே இருந்தது. அவர் முன்னால் பேசுவதையும் நாங்கள் தவிர்த்து விட்டோம். அவர் ஓய்வெடுக்க போன பிறகே நாங்கள் அடிப்படை விவகாரங்களை பற்றி கூட பேசினோம். முதல் 7 ஆண்டுகள் மிர்தாதின் காலமாக இருந்தது. அதற்கு முன் பல ஆண்டுகளாக வந்து குவிந்த செல்வத்தால் மடாலயம் செல்வ செழிப்பில் திளைத்தது. நாங்கள் எதிர்பார்த்த 9வது ஆள் வரவே இல்லை. நாங்கள் கலந்து பேசினோம். அவர் மீது எனக்கு இரக்கம் ஏற்பட்டதால் அவரை 9வது ஆளாக ஏற்க ஆலோசனை சொன்னேன். அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு நாங்கள் சற்றும் எதிர்பார்க்கவும் முடியாதது நிகழ்ந்தது. குறைந்தபட்சம் இந்த அப்பாவி சமாதம்
எதிர்பாராதது நிகழ்ந்தது. மிர்தாதின் வாய்க்கட்டு அவிழ்ந்தது. தடை மீண்ட புயலாக அவர் பேச ஆரம்பித்தார். அவரது பொங்கி பிரவகித்த பேச்சு பெருவெள்ளத்தில் எல்லோரும் அகப்பட்டு திணறினார்கள். அப்போது நான் மீண்டும் எதிர்ப்பை கிளப்பினேன். என் அதிகாரத்தை நிலைநாட்ட முயன்றேன். எனது தோழர்களால் அவருக்கு எதிராக செயல்பட முடியவில்லை. மிர்தாதே மடாலய தலைவர் போல் தோன்றினார். சமாதம் விளக்கப்பட்டவனானான். நான் தந்திரங்கள் மூலம் என் அதிகாரத்தை நிலைநாட்ட முயன்றேன். பொன்னும் மணியும் கொடுத்து மற்றவர்களை சரிகட்ட முயன்றேன். ஏராளமான நிலபுலன்கள் தருவதாக வாக்களித்தேன். ஆனால் எல்லாவற்றையும் அவர் எப்படியோ அறிந்து கொண்டு ஒன்றும் நடவாமல் செய்துவிட்டார். அவர் சில சொற்கள் மூலமாகவே என் திட்டத்தை முறியடித்து விட்டார். அவரது கோட்பாடு வினோதமாக இருந்தது. எல்லாம் அவரது புத்தகத்தில் இருக்கிறது. அதை பற்றி பேச எனக்கு அனுமதி இல்லை. அவரது பேச்சு திறன் பனித்துகளை கருப்பு தார் என்று காட்டும். தாரை பனித்துகள் ஆக்கிவிடும். அவ்வளவு கூர்மையானது அவர் பேச்சு. அந்த ஆயுதத்திற்கு எதிராக நான் என்ன செய்ய முடியும்? எல்லாம் போயிற்று. மடாலய முத்திரை மட்டும் என்னிடம் இருந்தது. அதனால் ஒரு பயனும் இல்லை. அவரது கனலெறியும் அறிவுரைகளில் மற்றவர்கள் மயங்கிவிட்டார்கள். மடாலய முத்திரை, பத்திரங்கள், ஆவணங்கள் எல்லாவற்றை நான் கொடுத்துவிடும் நிர்பந்தம் ஏற்பட்டுவிட்டது. மிர்தாத் எல்லா சொத்துக்களையும் சுற்று வட்டார மக்களுக்கு வழங்க ஆரம்பித்தார். உழுதவர்க்கே நிலம் சொந்தமாயிற்று. துறவிகளை மடாலயத்திற்கு வெளியே அனுப்பி ஏழை எளியவர் துயர் துடைக்க பணி செய்ய ஏற்பாடு செய்துவிட்டார். கடைசி நாள், அது ஒரு திருவிழா நாள். ஆண்டுக்கு இருமுறை நடக்கும் திருவிழா நாட்களில் ஒன்று அது. ஆண்டு விழா நாள் அது. அன்று மடாலயத்தின் சொத்துக்கள் சுத்தமாக துடைத்தெறியப்பட்டன. எல்லாம் மக்களுக்கு வழங்கப்பட்டன, மிச்சம் மீதி இல்லாமல். எல்லாவற்றையும் என் பாவப்பட்ட கண்களால் பார்த்து கொண்டிருந்தேன். மிர்தாஜின் மேல் ஏற்பட்ட வெறுப்பு என் இதயத்தில் குமுறி எழுந்தது. என் வெறுப்பு அவரை வெட்டக்கூடுமானால் 1000 துண்டுகளாக வெட்டி தள்ளியிருக்கும். ஆனால் அவரது அன்பு என் வெறுப்பை காட்டிலும் வலிமை கொண்டதாக இருந்தது. மீண்டும் போர் சமநிலை இழந்தது. என் ஆணவம் பின்வாங்க மறுத்து தலைகுப்புற தரையில் விழுந்து மண் கவ்வியது. ஒரு போராட்டமும் இல்லாமல் அவர் என்னை நொறுக்கிவிட்டார். நான் மீண்டும் மோதிய போது நானே நொறுங்கி போனேன். என் கண்களின் மீது படிந்திருந்த எனது போர் தந்திர அளவுகோல்களை எல்லாம் அவர் தமது நீண்ட பொறுமையான பார்வை மூலம் அகற்றி எறிந்துவிட்டார். மறுபடியும் புதிய அளவுகோல்களை நான் தேடிக்கொண்டே இருந்தேன். அவர் எந்த அளவுக்கு மேன்மையான பண்புகளை என் மீது பொழிந்தாரோ அந்த அளவுக்கு வெறுப்பையே பதிலுக்கு நான் வழங்கினேன். போர்க்களத்தில் நாங்கள் இருவர் மட்டுமே, மிர்தாதும் நானும். அந்த ஒற்றை மனிதரே ஒரு பெரிய படையாக திகழ்ந்தார். நான் தனி போராளி. மற்ற தோழர்கள் எனக்கு உதவி இருந்தால் நான் வெற்றி பெற்றிருக்க முடியும். அவரது இதயத்தையும் திண்டிருக்க முடியும். ஆனால் எனது தோழர்கள் அவரோடு சேர்ந்து கொண்டு என்னை எதிர்த்தார்கள். துரோகிகள். மிர்தாத், மிர்தாத், நீங்கள் பழிவாங்கி கொண்டது உங்களையே தான். இப்படி புலம்பிவிட்டு அவர் கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். பிறகு சற்று அமைதி அடைந்தார். நீண்ட மௌனத்திற்கு பிறகு தரையில் முழங்காலிட்டு மண்ணை 3 முறை முத்தமிட்டு எழுந்தார். மறுபடியும் பேசத் தொடங்கினார். மிர்தாத், என்னை வென்றவரே, என் பிரபுவே, எனது நம்பிக்கையே, எனது தண்டனையே, எனது பரிசே, இந்த சமாதத்தின் கசப்பை மன்னித்து விடுங்கள். ஒரு பாம்பின் தலையை வெட்டி எடுத்து விட்டாலும் அதன் நஞ்சு அதன் தலையில்தான் இருக்கும்.
நல்ல வேளை, அதனால் கடிக்க முடியாது பார். இப்போது சமாதம் நஞ்சின்றி நச்சு பல்லின்றி இருக்கின்றான். உமது அன்பால் இவனை ஏற்றுக்கொள்வீராக. ஒரு நாள் இவன் வாயிலும் தேன் ஊறும், உமது வாயில் ஊறுவது போல, அது உறுதி. இன்று நீர் என்னை என் முதல் சிறையிலிருந்து விடுவித்து விட்டீர். அடுத்த சிறையிலிருந்தும் விடுதலையாகாமல் இவன் நீண்ட காலம் அவதிப்பட வேண்டாம். அவர் இப்படி சொன்னபோது சிறை என்று அவர் குறிப்பிட்டது பற்றி என் மனதில் ஒரு வினா எழுந்தது. அதை அவர் உணர்ந்து கொண்டார் என்று தோன்றியது. மிக மெல்லிய குரலில் அவர் பேச ஆரம்பித்தார். அது அவர் குரல் போலவே இல்லை, நிச்சயமாக வேறு ஒருவர் குரல் போலவே ஒலித்தது. 7 துறவிகளுக்கும் அவர் அடிக்கடி உபதேசம் செய்த இந்த குகைக்கு அவர் எம்மை அழைத்து வந்தார். கதிரவன் மறையும் நேரம். மேல் காற்று கனத்த மூடுபனியை விரட்டியது. மூடுபனி ஒரு மாயத்திரை போல் இந்த பாறை சிகரங்களையெல்லாம் சூழ்ந்து மறைத்தது. இங்கிருந்து கடல் வரை ஒரே மூடுபனி படலம். அந்த மலையின் இடுப்பு வரை உயர்ந்தது. இது ஒரு கடற்கரை போல தோற்றம் தந்தது. மேற்கே அடிவானத்தில் கனத்த மேகங்கள் குவிந்து கதிரவனை மறைத்தன. ஆசான் மிர்தாத் தமது உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு 7 துறவிகளையும் தனித்தனியே தழுவி கொண்டார். கடைசி துறவியை தழுவும் போது அவர் பேசினார். நீண்ட காலம் நீங்கள் உயரங்களில் வாழ்ந்து விட்டீர்கள். இன்று நீங்கள் கீழிறங்கி ஆழங்கள் நோக்கி போக வேண்டும். கீழே போவதன் மூலம் மேலானதை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். பள்ளத்தாக்கை சிகரத்தோடு இணைத்து விடுங்கள். உயரங்கள் எப்போதும் உங்களை தலை சுற்ற வைத்தன. ஆழங்கள் உங்கள் கண்களை எப்போதும் குருடாக்கி வந்தன என்று சொல்லிவிட்டு அவர் என் பக்கம் திரும்பினார். அன்பாக என் கண்களை பார்த்தார். பிறகு பேசினார். சமாதம் அவர்களே, உங்கள் காலம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. நான் மறுபடியும் இந்த சிகரத்திற்கு வருவேன். அதுவரை காத்திருங்கள். எனக்காக காத்திருக்கும் வரை என் புத்தகத்திற்கு நீங்களே காவல். அது ஒரு இரும்பு பெட்டியில் வைக்கப்பட்டு பலிபீடத்தின் கீழ் புதைக்கப்பட்டிருக்கிறது. யாரும் அதை தொடக்கூடாது, நீங்கள் கூடத்தான். சரியான சமயத்தில் நான் ஒரு தூதனை அனுப்பி வைப்பேன். நான் குறிப்பிடும் அடையாளங்கள் கொண்டு அவனை அறிந்து கொள்ளலாம். அவன் இந்த குத்துப்பாறைகள் வழியாக மேலேறி வருவான். முழுமையாக ஆடை அணிந்தவனாய் ஊன்றுகோலுடன் 7 ரொட்டி துண்டுகளுடன் அவன் மேலே வருவான். ஆனால் அவனை இந்த குகையில் நீங்கள் சந்திக்கும் போது அவன் உடலில் உடை இருக்காது, கையில் ஊன்றுகோல் இருக்காது, அவனிடம் உணவு இருக்காது. அவன் மூச்சு பேச்சின்றி இங்கே கிடப்பான். அவன் வரும் வரை உமது நாவும் உதடுகளும் மூடி முத்திரையிட்டிருக்க வேண்டும். நீங்கள் மனித தொடர்பையே ஒதுக்கிவிட வேண்டும். அவன் பார்வை பட்டவுடனே உமது மௌன சிறை திறந்து கொள்ளும். அவனிடம் என் புத்தகத்தை கொடுத்து விட வேண்டும். அப்படி செய்தவுடன் நீங்கள் கல்லாக மாறிவிடுவீர்கள். நான் மறுபடியும் வரும் வரை இந்த குகை வாயிலில் காவல் காத்து நிற்க வேண்டும். அந்த சிறையிலிருந்து நான் மட்டுமே உங்களை விடுவிக்க முடியும். காத்திருப்பது நீண்ட காலமாக உங்களுக்கு தோன்றினால் காத்திருப்பு மேலும் நீளும். காத்திருப்பது கொஞ்ச காலம்தான் என்று உணர்ந்தால் அது சீக்கிரம் முடிந்துவிடும். பொறுமையுடன் நம்பியிருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் என்னையும் தழுவிக்கொண்டார். பிறகு அவர் 7 பார்த்து கையசைத்தபடி என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி நகர்ந்தார். அவர்களுக்கு முன்னால் மலைச்சரிவில் இறங்கினார். அவரது மகிமைமிக்க தலை நிமிர்ந்தே இருந்தது. அவரது நிலைத்த பார்வை வெகு தூரத்தில் பதிந்தது. அவரது புனித பாதங்கள் பூமியில் பதிந்தன. மூடுபனி திரையின் விளிம்பை அவர்கள் அடைந்தபோது வானில் ஒளி படர்ந்தது. ஒரு நீண்ட வழி அவர்கள் முன்னே தோன்றியது. அந்த அற்புத காட்சி மாண்டரின் விவரிப்பிற்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. என் கண்கள் கூசின.
குரு தன் 7 சீடர்களுடன் மலையை பிரிந்து கதிரவனை நோக்கி ஒளிப்பாதையில் செல்வதாக எனக்கு தோன்றியது. எனக்கு துக்கம் வந்தது. ஆ, தன்னந்தனியனாக நான் மட்டும் இங்கே. சமாதம் களைத்து போனவராய் மௌனம் பூண்டார். தலை தாழ்ந்தது. இமைகள் மூடிக்கொண்டன. நெஞ்சு தாறுமாறாக துடித்தது. நீண்ட அமைதிக்கு பிறகு நான் ஆறுதல் வார்த்தைகள் தேடினேன். ஆனால் அவர் மீண்டும் பேசினார். நீ கொடுத்து வைத்த அதிர்ஷ்டக்காரன். இந்த அதிர்ஷ்டம் கெட்டவனை மன்னித்து விடு. நான் நிறைய பேசிவிட்டேன். அளவு மீறி பேசிவிட்டேன். வேறு வழி? 150 ஆண்டுகள் பூட்டப்பட்டு கிடந்த நாக்கு திடீரென விடுதலை பெற்றால் ஆம், இல்லை என்று மட்டுமா பேசும்? சமாதம் ஒரு மிர்தாத் ஆகிவிட முடியுமா? சகோதரர் சமாதம் அவர்களே, ஒன்று கேட்கட்டுமா? ஆஹா, எவ்வளவு நல்லவன் நீ! என்னை சகோதரன் என்று அழைத்தாயே. இறந்து போன என் சகோதரனை தவிர வேறு யாரும் என்னை இப்படி அழைத்ததில்லை. அது வெகு காலத்திற்கு முன்னால். சரி, என்ன கேட்கப் போகிறாய்? மிர்தாத் இவ்வளவு பெரிய ஆசானாக இருந்தும் இந்த உலகம் ஏன் அவரையும் அவரது 7 தோழர்களையும் இதுவரை அறிந்து கொள்ளவில்லை? அது எப்படி? ஒருவேளை அவர் தமது வேலைக்காக காத்திருக்கிறாரோ என்னவோ, அல்லது வேறு பெயரில் இப்போது உபதேசித்துக் கொண்டிருக்கக்கூடும். ஒன்று மட்டும் உறுதி, எமது மடாலயத்தை மாற்றியது போல் மிர்தாத் இந்த உலகத்தை மாற்றப் போகிறார். அவர் இறந்து நெடுங்காலம் ஆகிவிட்டதே. இல்லை, மிர்தாத் இறக்கவில்லை. சாவை விட வலிமை மிக்கவர் அவர். அவர் மடாலயத்தை அழித்தது போல் இந்த உலகையும் அழிப்பார் என்றா சொல்கிறீர்கள்? இல்லை இல்லை, அவர் மடாலயத்தின் சுமையைத்தான் இறக்கி வைத்தார். அதேபோல் இந்த உலகின் சுமையையும் அவர் இறக்கி வைப்பார். அவர் மீண்டும் ஒளியேற்றி வைப்பார். ஏராளமான ஏமாற்றங்களின் பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கும் என்னை போன்றவர்களுக்காக. இப்போது உள்ளிருக்கும் இருளுக்காக நான் துக்கப்படுகிறேன். மனிதன் தனக்குள் எதை தகர்த்து விட்டானோ அதை அவர் மீண்டும் கட்டி எழுப்புவார். அந்த புத்தகம் சீக்கிரம் உன் கைக்கு வரும். படித்துப்பார். அந்த ஒளியில் மூழ்கு. நான் இனியும் தாமதிக்கக்கூடாது. நான் வரும் வரை இங்கே காத்திரு. என் பின்னால் வரக்கூடாது என்று சொல்லி அவர் அவசரமாக புறப்பட்டு போனார். நான் திகைப்புடன் பொறுமையின்றி காத்திருந்தேன். பிறகு மெல்ல நகர்ந்து பார்த்தேன். குகை முற்றத்தின் விளிம்பில் அதல பாதாளம். என் கண்முன்னால் மாய வண்ணங்கள் கோடு கோடாக படர்ந்தன. ஒரு கணம் நான் கரைந்து போய் துளி துளியாய் மாறி எல்லாவற்றின் மேலும் கற்புலனாகாதபடி பொழிந்து கொண்டிருந்தேன். முத்து வெள்ளை மூடுபனி படர்ந்த தூரத்து கடல் மீதும் குனிந்தும் நிமிர்ந்தும் நிற்கும் குன்றுகள் மீதும் அடுக்கடுக்காய் எழுந்து நிற்கும் முரட்டு குத்து பாறைகள் மீதும் பூமியின் பசுமையால் வேலியிடப்பட்ட மலைவாழ் மக்கள் ஊர்களின் மீதும் மலைகளுக்கு இடையில் ஒடுங்கி கிடக்கும் பள்ளத்தாக்குகள் மீதும் இதயம் கனிந்த மலைகளிலிருந்து தாகம் தனித்து கொள்ளும் உழைக்கும் மக்கள் மீதும் மேயும் கால்நடைகள் மீதும் பாறை அடுக்குகள் மீதும் காலத்துடன் போரிட்டு காயம்பட்ட மலைச்சரிவுகள் மீதும் இனிய தளர்ந்த தென்றல் மீதும் நீல வானத்தின் மீதும் கீழே உள்ள சாம்பல் நிற பூமியின் மீதும் நான் உதிர்ந்து கொண்டிருந்தேன். மூத்த துறவி வந்தபோதுதான் சுற்றியலைந்த என் விழிகள் நிலைக்கு திரும்பின. ஒரு மாயக்கரத்தின் உந்துதல்தான் என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. இங்கே ஒன்று மற்றொன்றிற்கு வழிவகுத்து கொண்டே இருக்கிறது. அந்த வாய்ப்பை நெஞ்சார நான் வாழ்த்தினேன். துறவி திரும்பி வந்தார். பழைய மஞ்சள் துணியில் சுற்றியிருந்த ஒரு பெட்டி அவர் கையில் இருந்தது. அதை அவர் என் கையில் கொடுத்தார். எனது நம்பிக்கைதான் இனி உனது நம்பிக்கை. நம்பிக்கைக்கு நன்றியுடன் இரு. என் கையில் இருப்பது 2வது மணி நேரம். எனது 2வது சிறையின் கதவுகள் திறக்கும் ஒலி கேட்கிறது.
விரைவில் அது என்னை உள்ளே தள்ளி மூடிவிடும். எவ்வளவு காலம் அது மூடி கிடக்கும் என்பது மிர்தாதுக்குத்தான் தெரியும். விரைவில் இந்த சமாதம் நினைவுகளிலிருந்து சுத்தமாக துடைத்தெறியப்படுவான். என்ன வேதனை அது! ஆ, துடைத்தெறியப்படுவது எவ்வளவு பெரிய வேதனை! நான் ஏன் இப்படி சொல்கிறேன்? மிர்தாதின் நினைவிலிருந்து எதுவுமே மறைந்து போகாது. மிர்தாதின் நினைவில் வாழ்பவன் என்றென்றும் வாழ்ந்திருப்பான். ஒரு நீண்ட மௌனம். பிறகு அவர் தலை நிமிர்ந்தார். கண்கலங்க என்னை பார்த்தார். என் காதுகளுக்கே எட்டாத குரலில் மிக மெதுவாக பேசினார். இப்போது நீ கீழிறங்கி உலகிற்குள் போ. நீ நிர்வாணமாக நிற்கிறாய். உலகம் நிர்வாணத்தை ஏற்காது. அதன் ஆத்மா கந்தலாடை அணிந்திருக்கிறது. என் ஆடைகள் எனக்கு இனி பயனில்லை. நான் குகைக்குள் போன பிறகு நான் இவற்றை கலட்டி போட்டு விடுகிறேன். வந்து எடுத்து அணிந்து கொள். சமாதத்தின் ஆடைகள் யாருக்குமே பொருந்தாது, சமாதத்தை தவிர. இவை உனக்கு இடையூறு செய்யாமல் பொருந்தட்டும். நான் வாய் திறந்து பேசவில்லை. மௌன சம்மதம் அளித்தேன். அவர் உள்ளே போனார். நான் புத்தகத்தை பிரித்தேன். மஞ்சளாகி போயிருந்த அதன் தாள்களை புரட்டினேன். முதல் பக்கமே என்னை ஈர்த்தது. படிக்க முயன்றேன். அப்புறம் மேலே மேலே படித்துக்கொண்டே இருந்தேன். அதில் என்னை மறந்து மூழ்கி போனேன். அடிமனதில் சமாதம் அழைப்பார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. பல நிமிடங்கள் கழிந்த பிறகும் அவரது அழைப்பு வரவே இல்லை. புத்தகத்திலிருந்து தலை தூக்கி குகைக்குள் பார்த்தேன். குகை நடுவில் அவரது ஆடைகள் குவியலாக கிடந்தன. ஆனால் அவரை காணோம். உரக்க கூவி அழைத்தேன். பதில் இல்லை. நான் கலவரமடைந்தேன். திகைத்தேன். குகையின் குறுகிய வாயிலில்தான் நான் நின்று கொண்டிருந்தேன். அவர் என்னை கடந்துதான் வெளியேற முடியும். உள்ளே கெட்டி மலைப்பாறை, எந்த வழியும் கிடையாது. அவர் எங்கே போயிருப்பார்? எப்படி போக முடியும்? அவர் என்ன ஆவி உருவமானவரா? சட்டென என் உடலில் அவர் சதையும் எலும்புமாக கலந்து விட்டது போல் ஒரு உணர்வு தோன்றியது. என் கையில் புத்தகம். குகை நடுவே அவரது உடைகள். அதை போய் எடுத்தேன். அது கொஞ்சமாக இருந்தது. அதைவிட பல மடங்கு இருந்தால்தான் அவரது உடலுக்கு சரிப்பட்டு வரும். ஏதோ ஒரு மாய முறையில் அவர் என்னை கடந்து வெளியேறி இருண்ட பாலில் வீழ்ந்து விட்டாரா? நான் சட்டென உள்ளிருந்து குகை முற்றத்திற்கு விரைந்தேன். அங்கே குகையின் முன்வாசல் விளிம்பில் முன்பு இல்லாத ஒரு பெரிய பாறை வழியடைத்து உயரமாக நின்றது. அது எப்படி சட்டென வந்தது? அதை நிமிர்ந்து பார்த்தேன். என் தலைக்கு மேல் உயரமாக கவிழ்ந்து நின்றது அந்த புதிய பாறை. உற்று பார்த்தால் அதன் மேல்பாகம் ஒரு முகம் போல் தோன்றியது. கன்னம், தாடை, உதடுகள் எல்லாம் அவரை போலவே. அதன் திறந்த கண்கள் போன்ற பகுதி தொலைதூரத்தை வெறித்து பார்த்து கொண்டிருப்பது போல் தோன்றியது.